ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு புதிய வருடத்தை கொடுத்து அந்த புதிய வருடத்தில் முதல் மாதத்தை நாம் நிறைவு செய்து இரண்டாவது மாதத்திற்குள்ளாக வருகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். இந்த முதல் நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்ல போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். அவருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்க போகிறது. அவருடைய வார்த்தை நம்மை வழிநடத்த போகிறது. அவருடைய வார்த்தை பலனை கொண்டு வர போகிறது. அவருடைய வார்த்தை நமக்கு உதவியை கொண்டு வர போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிக அற்புதமான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் வேத வசனங்கள் மூலமாக வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம், அங்கே 9 மற்றும் 10 ஆகிய வசனங்கள். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 9, 10 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பதாக 11ஐயும் வாசிக்க போகிறோம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரைப்பாக்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு உற்சாகமான கைத்தாளத்தை ஆண்டவருக்கு கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வர்த்திக்க பண்ணுவேன். நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் விருத்தி அடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தினுடைய மிக முக்கியமான பகுதி, மிக முக்கியமான ஆசீர்வாதம். ஆனால் இந்த ஆசீர்வாதங்களோடு கூட அல்லது இந்த வர்த்திக்க பண்ணுதல் என்கிற ஆசீர்வாதம் எவ்விதங்களிலே எவ்வாறாக எப்படியாக உங்கள் வாழ்க்கையில வருகிறது என்பதைத்தான் 9வது வசனத்திலும் 11வது வசனத்திலும் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை மிக சுருக்கமாக நான் தெளிவாக உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார் 10வது வசனத்தில், நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வர்த்திக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வர்த்திக்க பண்ணுதல், பெருக பண்ணுதல் அப்படின்னாவே எண்ணிக்கையிலான பெருக்கம், அல்லது இப்பொழுது என்ன இருக்கிறதோ அது பெருக்கமாகிறது, அது அதிகமாகிறது, அது நிறைவாகிறது. சில உதாரணங்களை சொல்லுகிறேன் பாருங்கள். ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனையும் அவர் பெருக பண்ணினார். பெருக பண்ணினார். புருஷரும் ஸ்திரீகளும் ஆகிய யாவரும் சாப்பிட்டு 12 கூடைகள் மீதம் எடுக்கும்படிக்கு ஆண்டவர் செய்திருந்தார். அதே போல 6 கச்சாடி தான் தண்ணீர் இருந்தது கானா ஒரு கல்யாண வீட்டிலே. ஆனால் அந்த 6 கச்சாடி நிறைய இருந்த தண்ணீரானது அந்த திருமணத்திற்கு வந்திருந்தா அனைவரும் வேண்டிய மட்டும் சாப்பிட்டு திருப்தி அடையும்படிக்காக ஆண்டவர் அந்த கச்சாடியில் இருந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதோடு அது பெருக்கமாக அனைவரும் சாப்பிட்டு திருப்தி அடையும்படிக்கு ஆண்டவர் செய்து வைத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கெனசரத்து கடல் அருகே பேதுருடைய காலியான படகை ஆண்டவர் நிரப்பினார். எப்படி நிரப்பினார்? பேதுருடைய படகு மாத்திரமல்ல, அவனுடைய கூட்டாளிகளுடைய படகும் சேர்ந்து
பெருகும்படிக்கு ஆண்டவர் செய்தார். அதிலும் வலை கிழிந்து போகத்தக்கதாக அப்படியாக மீனை கொடுத்தார். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு அப்படி பெருக்கத்தை கொண்டு வர போகிறார். உங்களிடத்துல என்ன இருக்கிறது? 5 அப்பம் போல் 2 மீன்களை போல ஆண்டவர் கொடுத்திருக்கிற, ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எவைகள்? அவைகளை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். ஆமென். அப்ப உங்கள்கிட்ட இருக்கிற 5 அப்பமும் 2 மீன்களும் பெருக்கம் 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 அடையும். உங்களிடத்துல இருக்கிற அந்த கச்சாடியில் இருக்கிற திராட்சை ரசமாய் மாறின அந்த தண்ணீர் பெருக்கம் அடையும். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடையும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? அவர்களை பெருக பண்ணுவார். அப்ப வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னா இதை எவ்வாறாக அல்லது எப்படி புரிஞ்சுக்கலாம்? வர்த்திக்க பண்ணுகிறதுனா எப்படின்னா, நீங்க வாழ்ந்திருப்பீர்கள், நீங்க வாழ்வீங்க. 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முன்பதாக அவர் சொல்லுகிறார், ஜனங்களை இப்படியே அனுப்பினால் அவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று. சோர்ந்து போகாதபடிக்கு, அவர்கள் பலனடையும்படிக்கு, அவர்கள் உற்சாகம் அடையும்படிக்கு, அவர்களுடைய பசி தீரத்தக்கதாக ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை அங்கே செய்திருந்தார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெருக்கத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் பெருக்கம் என்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறீர்கள். அப்ப இந்த ஆசீர்வாதத்தினாலே உங்களுக்கு என்ன வரப்போகிறதுனா, நீங்க வாழ்வீங்க. உங்க குடும்பம் வாழும், உங்க பிள்ளைங்க வாழும், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவை வாழும். நீங்கள் வாழ்வீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வாழ்ந்திருக்க பண்ணுவீங்க. ஏதோ வாழ்றோம் அப்படி இல்லை, தேவனாலே, தேவனுடைய தயவுனாலே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நெகேமியா புஸ்தகத்தில் வாச்சோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கானானுக்கு வந்து கர்த்தருடைய மகா பெரிய தயவுனாலே அவர்கள் செல்வ செழிப்புடனே வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க? செல்வ செழிப்புடனே வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப நீங்க அப்படி வாழ போறீங்க. நீங்க வாழ போறீங்க. உங்க பிள்ளைகள் வாழ்வார்கள். உங்கள் வாழ்க்கை வாழ்ந்திருக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள்கிட்ட என்ன இருக்குது? உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இந்த மாதம் 1ஆம் தேதி வந்துருச்சு. 1ஆம் தேதி கையில் என்ன இருக்குது? 1ஆம் தேதி பர்ஸில் என்ன இருக்குது? 1ஆம் தேதி பேங்க்கில் பேலன்ஸில் என்ன இருக்குது? ஏடிஎம்ல என்ன இருக்குது? 1ஆம் தேதி வீட்டில் மளிகை ஜாமான் என்ன இருக்குது? 1ஆம் தேதி வீட்டில் குடும்பத்தில் என்ன காரியம் நடந்துகிட்டு இருக்குது? ஆண்டவர் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் பெருக பண்ண போகிறார். அதுதான் பாருங்க, அங்க என்ன இருந்தது? 5 அப்பம் 2 மீன். அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். அப்போ உங்களிடத்துல என்ன இருக்கிறது? இப்போ என்ன இருக்கிறது? உங்க பர்ஸ்ல என்ன இருக்குது? உங்க அக்கௌண்ட்ல என்ன இருக்குது? உங்க வீட்டில் என்ன இருக்கிறது? மளிகை ஜாமான சாப்பிடுகிறதுக்கு என்ன இருக்கிறது? வஸ்திரங்கள் என்ன இருக்கிறது? அல்லது உங்க வாழ்க்கைக்கு தேவையான அந்த காரியங்கள், அவைகளுக்கான தேவைக்குரிய காரியங்கள் அது என்ன இருக்கிறது? அதை ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இந்த மாசம் பெருக்க வரும். உங்க வாழ்க்கையில பெருக்க வரும். எல்லாத்துலயும் வரும், எல்லா விதத்திலையும் வரும். ஆண்டவர் பெருக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்ப நீங்க வாழ்ந்திருப்பீர்கள். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும். இஸ்ரவேல் வம்சம் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்க தான், அந்த மனுஷர் நீங்க தான், நாம் தான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். நீங்க வாழ்வீங்க. உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுவேன். அந்த சாரிபாத்தினுடைய அந்த விதவையை எப்படி வாழ்ந்திருக்க பண்ணினாரோ அதே போல உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுவேன் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார். கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக கர்த்தரிடத்தில் வந்த பொழுது எப்படி அந்த மகளை வாழ்ந்திருக்க பண்ணினாரோ அதே போல உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நீங்க வாழ்ந்திருப்பீங்க. உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் பெருக பண்ணுவார். கர்த்தர் அப்படி செய்கிறவரா? ஆமா, அப்படித்தான் செய்கிறவர். அவர் அப்படி ஆசீர்வதிக்கிறவர் தான். அவர் யாரை ஆசீர்வதிக்கிறார்? உங்களைத்தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப இந்த மாதம் எல்லாமே பெருக்கத்துக்குள்ளாக வரும். உங்களுடைய பர்ஸ்ல என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குதா? அதை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். உங்க அக்கௌண்ட்ல என்ன இருக்கிறது? அந்த ஒரு கூட என்ன மாத்திரம் தான் இருக்குதுன்னு அந்த விதவை ஸ்திரீ சொன்னாங்களே, அது மாதிரி உங்க அக்கௌண்ட்ல ஒரு கூட என்ன மாத்திரம் தான் இருக்குதா? ஆண்டவர் அதை பெருக பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லா பாத்திரமும் நிரம்பி வழியத்தக்கதாக
அந்த ஒரு குடை எண்ணெய் எல்லா பாத்திரம், வீட்டில் இருந்த எல்லா பாத்திரம், அப்புறம் பக்கத்து அயல் வீட்டார்களிடத்துல வாங்கி வச்சிருந்த அந்த எல்லா பாத்திரம் நிரம்பும்படிக்கு அந்த ஒரு குடை எண்ணெய் பெருகினது. அதே போல உங்க அக்கௌண்ட்ல எண்ணெய் இருக்கிறது, ஒரு குடை எண்ணெயா, அந்த ஒரு குடை எண்ணெயை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். அந்த கச்சாடி தண்ணீர் அது திராட்சை ரசமாய் அவர் மாற்ற போகிறார். அப்ப நீங்க வாழ்ந்திருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க வாழ்ந்திருப்பீங்க. கர்த்தருடைய இந்த ஆசீர்வாதத்தினாலே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த நன்மையினாலே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். என்னோட கூட கை உயர்த்தி சொல்லுமா, எனக்கு பெருக்கம் உண்டாகும். ஆண்டவர் என்னை பெருக பண்ணுகிறார். என்னுடைய பண தேவைகளை ஆண்டவர் பெருக்கத்துக்கு நேராக கொண்டு வர போகிறார். என்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் பெருக்கத்தினாலே போஷிக்க போகிறார். என்னுடைய குடும்பத்தினுடைய வீட்டினுடைய தேவைகளை பெருக்கம் என்கிற ஆசீர்வாதத்தினாலே சந்திக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப பெருக்கம் என்கிற இந்த வர்த்திக்க பண்ணுதலாகிய பெருக்கம் என்கிற ஆசீர்வாதத்தினாலே உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருப்பீர்கள். உடைய மற்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சரி, ரெண்டாவது என்ன? 11வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பவும் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படிக்கு வர்த்திக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கேயும் ரிப்பீட்டா சொல்றாரு பாருங்க. ஒரு முறைக்கு 2 முறை சொன்னாவே அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காரியம், ரொம்ப முக்கியமானத காரியம். அதை கவனத்தில் வைக்க வேண்டியதான ஒரு காரியம் தான். பாருங்க, 10வது வசனத்திலையும் அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 11வது வசனத்துக்கு வரும்போது திரும்பவும் அதவே ரிப்பீட் பண்றாரு. பாருங்க என்ன சொல்றாருங்க, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் என்ன செய்வேன், வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இங்கேயே பெருக்கத்தாத்த சொல்லுகிறார். ஆனால் இந்த 10வது வசனத்துக்கும் 11வது வசனத்துலையும் உள்ள அந்த வர்த்திக்க பண்ணுவேன் பெருக பண்ணுவேன் அப்படின்றதுக்கு என்ன வித்தியாசம்னா, 10வது வசனத்தில் உங்களுடைய அந்த தேவைகள், உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை ஆண்டவர் பெருக பண்ணுவேன் என்று சொல்றார். அந்த 5 அப்பம் 2 மீன் மாதிரி இப்போ என்ன இருக்குது அதை நான் பெருக பண்ணுவேன். இப்போ என்ன இருக்குது, அந்த ஒரு கூட என்ன அதை நான் பெருக பண்ணுவேன். இப்போ என்ன இருக்குது, ஒரு கார் கச்சாடி தான் இருக்குது, அதில் ஊற்றுறதுக்கு தண்ணி தான் இருக்குது, அதை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் நடக்கும் இந்த மாதத்தில். ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் கர்த்தர் செய்கிறார், இதை ஆண்டவர் செய்கிறார். அதை நீங்க பார்ப்பீங்க. சரி, 11வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படிக்கு வர்த்திக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. இந்த மிருக ஜீவன்கள் அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய வருமானம், உங்களுடைய அந்த 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 வேலைக்கான ஆதாரத்துக்குரிய எல்லா காரியங்கள், அதுதான் இங்கே மிருக ஜீவன்கள் என்று ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். ஏன் மிருக ஜீவன்கள்னு வேலையை பிஸ்னஸை சொல்கிறாருன்னா, இஸ்ரவேலர்கள்லாம் மேய்ப்பர்கள். இஸ்ரவேலர்கள்லாம் யாருங்க? மேய்ப்பர்கள். பழைய ஏற்பாட்டில் மேக்சிமம் ஆண்டவருடைய ஜனம் எல்லாம் மேய்ப்பர்களாக தான் இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் ஃபிஷர்மேனாக இருந்தாங்க, மீன் பிடிக்கிறவர்களாக என்ன செய்தாங்க, இருந்தாங்க. இந்த எசேக்கியேல் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆகியனாலே அதை அடிப்படையாக இங்கே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற பொழுது, நான் உங்கள் மேல் மிருக ஜீவன்களையும் என்ன செய்வேன், பெருகி பழுகும்படிக்கு வர்த்திக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மிருக ஜீவன்கள், இப்போ மேய்ப்பர்கள்னா அவங்க என்ன செய்வாங்க, மிருக ஜீவன்களை தானே மேய்க்கிறாங்க. மெயினாக ஆடு, மாடு, அப்புறம் ஒட்டகங்கள், இவைகள்லாம் கழுதைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் இருக்குதா? ஆமாம். யோபினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவனுக்கு இத்தனாயிரம் ஆடுகள் இருந்துச்சு, இத்தனாயிரம் எருதுகள் இருந்துச்சு, இத்தனாயிரம் ஒட்டகங்கள் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். ஆபிரகாம், லோத்து இவங்க 2 பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் மெய்ப்பர்களாக இருந்தாங்க, மந்தைகளை மேய்த்தாங்க. அவங்களுடைய மந்தைகள் என்ன செய்தது, பயங்கரமாக பழுகி பெருகிருச்சு, பூமியை நிரப்ப அதாவது இடம் கொள்ளாமல் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில் பார்த்தா அப்படி தான். யாக்கோப்பு
அவனுடைய மந்தைகள்லாம் என்ன செய்கிறது? பழுகி பெருகிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படிக்கு வர்த்திக்க பண்ணுவேன்னா, அப்போ உங்களுடைய தொழிலை, பிஸ்னஸை ஆசீர்வதிப்பேன், மல்டிப்ளை பண்ணுவேன், பெருக்கத்தை கொடுப்பேன் அப்படின்றாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பேன். உபாகமம் 28 அர்த்தம் பார்க்கிறோம். நீ கையிட்டும் செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். நீங்கள் இந்த மாதத்துல இருந்து ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்களா? கர்த்தர் அதை கைகூடி வர பண்ணுவார். பாருங்க, இந்த மாதத்துல இருந்து ஒரு ஸ்டெப் நான் புதுசாக ஒன்று நான் செய்ய போகிறேன் அப்படின்றீங்களா? ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார், அதை வாய்க்க பண்ணுவார். உங்கள் வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது அதாவது கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி, அல்லது ப்ரைவேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது பிஸ்னஸை நீங்கள் செஞ்சிட்ருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன வியாபாரம் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னாலும் அந்த வியாபாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பெருக்க வரும். பாருங்கள், சரி, இப்போ சிறுசாக இருக்குது, அது ரொம்ப சின்னதாக அந்த பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது, அல்லது ஒரு நடுத்தர நிலையில் மிடில் இருக்குது. இது ரெண்டுலேயும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இது அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு வருகிறதுக்கு ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவேன் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இந்த ரெண்டுலேயும் என்ன ஆசீர்வாதம்? பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிற தொழில், பிஸ்னஸ், வருமானம், வேலை, அல்லது மிடில் ரேஞ்சில் இருக்கிற தொழில், பிஸ்னஸ், வருமானம், இவைகளில் ஆண்டவர் இப்படியே ஆசீர்வதிச்சு டெய்லி ஒரு இன்கம், டெய்லி ஒரு வருமானம், டெய்லி ஒரு 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 அந்த வேலையை ஆசீர்வதிச்சு ஓகேவா 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 அப்படி ஆண்டவர் கொடுக்கறது மாத்திரமல்ல, இப்ப இருக்கிற இந்த ஸ்டேஜில் இருந்து ஆண்டவர் அடுத்த நிலைக்கு வரும்படிக்கு ஆண்டவர் பெருக்கத்தை கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அதை எந்த வார்த்தையில பார்க்கிறோம்னா, பெருகி பழுகும்படிக்கு வர்த்திக்க பண்ணுவேன்றார். ஆமென் சொல்லுங்க. இப்போ வர்த்திக்க பண்ணுவேன்றதை இப்படி புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ இன்னைக்கு இருக்குதுங்க, இன்னைக்கு வேலைக்கு போகிறேங்க, வருமானம் வருதுங்க. இந்த வாரம் முழுவதும் வேலைக்கு போன ஆண்டவர் உதவி செஞ்சார், வருமானம் வந்துச்சு. இந்த வாரம் முழுவதும் வேலை கடை வச்சுருந்தோம், அல்லது இந்த வாரம் முழுவதும் பிஸ்னஸ் பண்ணோம், தொழில் செஞ்சோம், மார்க்கெட்டிங் பண்ணோம், ஆண்டவர் வருமானத்தை கொடுத்தாரு. பரவாயில்ல பாருங்கள், கர்த்தர் வேலையை ஆசீர்வதிச்சு வருமானத்தை கொடுத்துருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். இது வர்த்திக்க பண்ணுவேன். ஆனால் ஆண்டவர் இங்கே வர்த்திக்க பண்ணுறதுன்றதை மாத்திரம் இல்லாமல் பெருகி பழுகும்படிக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த பெருகி பழுகிறது அப்படின்னா அது எதை குறிக்கிறது அப்படின்னா, அடுத்த லெவல். இப்போ இருக்கிறதுலேருந்து என்னதுங்க அடுத்த லெவல். இப்போ என்ன ரேஞ்சில், என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில், என்ன ஒரு இனிஷியல் அமௌண்ட்டில், அல்லது எவ்வளோ ஒரு ஏரியாவில், அல்லது உங்களுடைய வேலை, தொழில், வருமானம் எந்த அளவுக்கு கவர் ஆகிக்கிட்டு இருக்குது, ஆண்டவர் அதை இன்னும் அதிகமாக பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னும் அதிகமாக பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ எப்படி ஆகுங்க? உங்கள் பிஸ்னஸினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உங்கள் பிஸ்னஸினுடைய அந்த மெட்டீரியல்ஸில் ஆண்டவர் பெருக்கத்தை கொடுக்க போகிறார். உங்கள் பிஸ்னஸில் இருக்கிற அந்த கஸ்டமர்ஸ், அவர்களுடைய எண்ணிக்கையில் ஆண்டவர் பெருக்க பண்ண போகிறார். சரி, நீங்கள் மார்க்கெட்டிங் அல்லது ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஆஃபீஸில் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு டேபிளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு உயர்வை கொண்டு வர போகிறார். ஒரு உயர்வை ஆண்டவர் கொண்டு போகிறார். இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஒரு சாதாரண ஒரு டேபிளில் ஒர்க் பண்ணுறீங்களா, ஆண்டவர் அந்த டேபிளில் இருந்து அடுத்த ஒரு மேலான ஒரு டேபிளுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? உங்களை கொண்டு வர போகிறார். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தான் இந்த வசனத்தில் நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னால் நடக்கும். கர்த்தர் சொன்னால் நடக்கும். அவர் செய்யறதை தான் சொல்லுவார், சொல்றதை தான் அவர் செய்வார். அவர் சொல்றதுக்கும் அவர் செய்யறதுக்கும் ஏதாவது இடையில தடையா இருக்க முடியுமா? எதுவுமே தடையா எது வேணாலும் வரலாம், எது வேணாலும் வரலாம். ஆனா அந்த தடை அவர் செய்யற காரியத்தை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா அது முடியாது. அது முடியாது. கர்த்தர் செய்ய நினைக்கிற அற்புதத்திற்கு எந்த தடை வேணாலும் வரலாம், வராதுன்ட்டு இல்லை, எந்த தடை வேணாலும் வரலாம். ஆனால் அந்த தடை என்ன செய்யாது? ஸ்டாண்ட் பண்ண முடியாது, நிற்க முடியாது. அதை ஆண்டவர் மாற்றி போடுவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் சம்பவிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற சூழல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்னா ஆண்டவர் அதையும் மாற்றி போடுகிறவர். ஆமென் சொல்லுங்க. பேதுருக்கு அப்படி தான் செஞ்சார். ராத்திரி முழுவதும் வலையை போட்டு மீன் கிடைக்கல. காலையில் உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ எடுத்துக்கொண்டு வலையை போடு, ஆழத்தில் போடுன்றாரு.
பேதுரு சொன்னார், ஆண்டவரே நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டோம், ஒன்றுமே இல்லை. ஏன்னா மீன் பிடிக்க ராத்திரியில் தான் போவாங்க, நீங்கள் இப்போ மீன் பிடிக்க போக சொல்கிறீங்க, இது பகல் தான். பகலில் யாருமே போக மாட்டாங்க, மீன் வராது. ஏன்னா ராத்திரியில் மேலே இருக்கும், பகலில் கீழே இருக்கும். அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ போ அப்படின்னு. ஆண்டவர் வார்த்தையின்படி, உங்களுடைய வார்த்தையின்படியே நான் போகிறேன்னா கடைசியில் மீன் கிடைச்சிச்சு. 2 படகு நிறையத்தக்கா வலை கிளியத்தக்கதான் மீன் கிடைச்சி. அப்போ எப்படி நடக்கும் உங்கள் வாழ்க்கையில்? இப்படி தான் ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு. இந்த வசனம் நல்லா இருக்குது, ஆனால் இந்த வசனம் சொல்கிற மாதிரி பெருக்கமும் விருத்தியும் முன்னேற்றமும் அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி அப்படிலாம் எதுவுமே தெரியலையே. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆழத்தில் கொண்டு போய் போடுங்க. ஆமென் சொல்லுங்க, ஆழத்தில் போடுங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தையின்படியே, பேதுரு சொன்ன மாதிரியே, உம்முடைய வார்த்தையின்படியே நான் போகிறேன். அப்போ இந்த வசனத்தை உம்முடைய வார்த்தையில் நான் அப்படியே விசுவாசிக்கிறேன், உம்முடைய வார்த்தையை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய வார்த்தையை அப்படியே நான் நம்புகிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே பிஸ்னஸ் முன்னேறும், வேலையில் ஒரு முன்னேற்றம் வரும், ஃபினான்சியலில் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வருவோம், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் ஆண்டவர் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிங்க. ஆமென். ஆண்டவர் பெருக்கத்தை தருகிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிற தேவன். அவர் உங்களை என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். சரி, 11வது வசனத்துடைய பிந்தின பகுதியை வாசிப்போம். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே சொல்ற வார்த்தை பாருங்க, உங்களுடைய முந்தின சீரை பார்க்கலாம். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதத்தில் இருந்தீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு செழிப்பில் இருந்தீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு உயர்வில் இருந்தீங்க, இதுக்கு முன்னாடி சில நன்மைகளை நீங்கள் பெற்று வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அதையும் கர்த்தர் தான் அருளி செய்தாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிளெஸிங்கை பார்க்கலாம், அந்த உயர்வு, அந்த மேன்மை, அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்வேன்றார். ஏன்னா வாக்குத்தத்தமே என்ன? நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன், நான் உங்களை பெருக பண்ணுவேன், நான் உங்களை விருத்தி அடைய பண்ணுவேன். அதுதான் ப்ராமிஸ். ஆகையினாலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஏற்கனவே நீங்கள் இருந்ததோட இப்போ நான் என்ன செய்வேன்? உங்களை இன்னும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படிக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஏற்கனவே இருக்கிறத விட நீங்க இன்றைய நாளிலிருந்து ஒரு பெரிய முன்னேற்றத்துக்குள்ளாக நீங்கள் வருவீர்கள். எதனாலே வருவீர்கள்? கர்த்தராலே வருவீர்கள். எப்படி ஆகும்? கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆகும். ஏற்கனவே இருக்கிறத விட. இப்ப நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. யோசேப்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா? யோசேப்பு தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருந்தார். தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய அண்ணன்மார்களோடு, தகப்பனோடு, அவருடைய தாயாரோடு கூட ரொம்ப நல்லா இருக்கிறார் பாருங்க. இப்போ மற்ற சகோதரரை பார்க்கலும் யோசேப்புக்கு மேலே அவருடைய தகப்பனாகிய யாக்கோப்பு என்ன செய்தார்? ரொம்ப பிரியமாக இருந்தார். அவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்ததுனால மற்ற சகோதரர்களை விட யோசேப்பனுடைய வாழ்க்கை கொஞ்சம் நல்லா தான் இருக்கு பாருங்க. மற்ற சகோதரர்கள் போட்டிருந்த வஸ்திரத்தை விட யோசேப்புக்கு பலவர்ண அங்கி வஸ்திரத்தை அவனுடைய தகப்பன் என்ன செஞ்சிருந்தாரு? கொடுத்திருந்தாரு. அதே போல அவங்க மற்ற சகோதரர்கள் சாப்பிட்டதை விட யோசேப்பு நல்ல ஆகாரத்தை தான் என்ன செய்தாரு? சாப்பிட்டாரு. மற்ற சகோதரர்கள் கூட ஆடுகளை மேய்ச்சல்ல வனாந்தரமாக 2-3 நாள் பிரயாண தூரம் வரைக்கும் அவங்க போய் அங்கே அப்படியே மேய்த்து அங்கே இருக்கிறாங்க. அதில் பகலில் வெயில், இரவில் பனி, அப்புறம் மிருகங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையில் அவங்க இருக்கிறாங்க, மழை, இப்படி காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் யோசேப்பு என்ன செய்கிறாரு? தன்னுடைய தகப்பன் வீட்டில் தன்னுடைய தகப்பனோடு தாயோடு கூட அருமையான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்றாரு. இன்னும் கர்த்தர் அவரோட யோசேப்போட இருக்கிறார். ஏன்னா இருந்து அவருக்கு சொப்பனங்களில் பேசுறாரு, சொப்பனங்களில் சொல்றாரு. 2 முறை சொப்பனங்களில் சொல்றாரு. இப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கை அருமை தான் பாருங்க, சூப்பர் தான் பாருங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்னா, இப்போ இருக்கிறத விட யோசேப்பு, நான் இன்னும் உன்னை உயரத்தில் கொண்டு வந்து வைக்க போறேன், இன்னும் உன்னை செழிப்பில் வைக்க போகிறேன். அதாவது இப்போ இருக்கிற உன்னுடைய சீரை பார்க்கல உனக்கு நற்சீர் உண்டாகும்படிக்கு செய்வேன் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன செய்தார்? யோசேப்பை ஆண்டவர் எகிப்திலே கொண்டு போய் உயர்த்தினார். ஆமென்.
ஆமென். அது தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருந்ததை விட, தன் தகப்பன் வீட்டில் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை விட மிகுந்த ஆசீர்வாதமான ஆசீர்வாதங்களை யோசேப்பு சுதந்திரர்கள் கொள்ளும்படிக்கு ஆண்டவர் செய்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் அப்படிதான் உங்களுக்கு செய்ய போகிறார். இப்போ நீங்கள் ஆசீர்வாதத்தில் தான் இருக்கிறீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். சில பிரச்சனைகள், சில கம்ப்ளைண்ட்ஸ், சில கோளாறுகள் அதெல்லாம் இருந்தாலும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் கூடவே என்ன செய்கிறார்? இருந்து ஏற்ற நல்ல அந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இப்போ இந்த வேளையில் அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் இப்போ இருக்கிறத விட, அதாவது உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படிக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் இப்போ இருக்கிறத பார்க்கலாம் இன்னும் ஒரு உயர்வில், இன்னும் மேன்மையில், இன்னும் செழிப்பில் நீங்கள் வருவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதை உபாமம் 1:11 பார்க்கலாம். மோசே சொல்கிறாரு, நீங்கள் இப்பொழுது இருக்கிற பார்க்கலும் உங்கள் பிதாக்களின் தேவனானவர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. எவ்வளோ பாருங்க, எவ்வளவா? இப்போ இருக்கிறது 1 மடங்குனா வரப்போகிற ஆசீர்வாதம் எப்படியா? 1000 மடங்கு. கர்த்தர் அப்படி செய்கிறவரா? கர்த்தர் அப்படி செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு ஏதாவது சூழ்நிலை ஃபேவராக இருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை அப்படின்னாலும் கர்த்தர் அதை எல்லாத்தையும் மாற்றுகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். முதலாவது உங்களை வாழ வைப்பார். நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் வாழ்வீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த ஒரு குடை எண்ணெய் அது எல்லா பாத்திரமும் நிரம்பும்படிக்கு ஆண்டவர் வாழ வைப்பார், வாழ வைப்பார். உங்க வீட்டில் இருக்கிற 5 அப்பம் 2 மீன் அது எல்லாரும் சாப்பிட்டு, நீங்க எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்கும்படிக்கு உங்களை வாழ வைப்பார், உங்களை வாழ வைப்பார். உங்க வீட்டில் இருக்கிற அந்த 6 கச்சாடி நிறைய இருக்கிற அந்த தண்ணீரை ஆண்டவர் திராட்சரசமாய் மாற்றி உங்களை வாழ வைப்பார். அப்ப நீங்க வாழ்வீங்க, நீங்க விருத்தி அடைவீங்க. இரண்டாவது, ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுகிறார். உங்கள் வேலை, உங்கள் தொழில், உங்கள் வருமானம் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? பெருக பண்ண போகிறார். அப்போ உங்களுடைய வேலையில் நீங்கள் இப்போ என்ன பொசிஷனில் இருக்கிறீங்களோ அதிலிருந்து ஒரு உயர்வுக்கு நேராக நீங்கள் வருவீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். உங்கள் தொழிலில் ஒரு உயர்வுக்கு நேராக வருவீங்க. உங்களுடைய மார்க்கெட்டிங் ஒர்க்கில் அதில் ஒரு முன்னேற்றம், ஒரு வியாபாரத்தில் அதில் ஒரு முன்னேற்றத்திற்குள்ளாக நீங்கள் வருவீர்கள். ஆண்டவர் பெருக்கத்தை கொண்டு வருவார், ஆண்டவர் கொண்டு வருவார். இறுதியாக நீங்கள் இப்போ என்ன லெவலில் என்ன இருக்கிறீங்களோ அதிலிருந்து ஆண்டவர் முன்னேற்றத்தை கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. கடந்த நாட்களில் எவ்வளவு நஷ்டம், இழப்பு, தோல்வி நீங்கள் கண்ணீரின் பாதையில் வந்திருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஜஸ்ட் ஃபர்கெட் இட், அதை எல்லாத்தையும் மறந்துருங்க, அதை எல்லாத்தையும் விட்டுருங்க. கடந்த நாட்களில் நீங்கள் கண்ணீரின் பாதையில் வந்திருந்தீங்கன்னா, அல்லது ஏதாவது ஒரு வேதனையை நீங்கள் சந்தித்த அந்த வேதனையின் பாதையில் நீங்கள் நடந்து வந்திருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு கஷ்டம் உங்களை வாழ்க்கையை வெறுத்து விடுற மாதிரி அப்படி உங்களை வழி நடத்தி வந்திருந்துச்சுன்னா பரவாயில்ல, அது எல்லாத்தையும் மறந்துடுங்க, அது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆண்டவர் புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. புதிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். இழந்த நஷ்டத்துக்கு ஈடாக நன்மையை பெறுவீர்கள். பட்ட வேதனைக்கு பதிலாக நன்மையை பெறுவீர்கள். பட்ட நிந்தை அவமானத்துக்கு பதிலாக நன்மையை பெறுவீர்கள். நீங்கள் அனுபவித்த, நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பதிலாக ஆனந்தத்தை நீங்கள் பெறுவீர்கள். கர்த்தர் அதை செய்வார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நெவர் உங்களை கைவிடவே மாட்டார். பாருங்க, கைவிடவே ஆண்டவர் கைவிட்டுருவாரோ, அவ்வளோதான் முடிய போகுது அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ் வரலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, செங்கடல் கரெக்டாக பிளந்துடும், யோர்தான் கரெக்டாக பின்னாடி போயிடும், எரிக்கோ கரெக்டாக பின்னாடி திரும்பி விழுந்துடும். கரெக்டாக ஆண்டவர் செஞ்சிருவார். ஆகையினால நீங்கள் முன்னேறித்தான் போவீங்க. ஆண்டவர் எகிப்திலிருந்து ஆண்டவர் வரவழைச்ச போது எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றி தான் கொண்டு போனார். உங்களே ஆண்டவர் அப்படித்தான் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா.